நேத்து அந்த ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. என்ன அறிக்கை கொடுத்திருக்காரு? இந்தியா மேல 50% நான் வந்து வரி விலக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த விஷயத்தை இயக்குனர் ஆண்ட்ரூ அவர்கள் அப்பவே இது கிட்டத்தட்ட அப்படியே எடுத்து 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வருஷம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு என்னென்ன நிலைமை வரப்போகுது அப்படின்றத சுருக்கமாக இயக்குனர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, தேங்க்யூப்பா. அப்ப பாருங்க இந்த மாலை எப்படி இப்படிலாம் சுத்தி வருது பாருங்க. அப்ப பாருங்க என்னப்பா சொல்ல வந்தா மறந்துட்டேன். அந்த ட்ரம்ப் அவர்கள், ட்ரம்ப் உனக்கு நான் சவால் விடுறேன். ட்ரம்ப் நீ தில்லி இருந்தா மீசை இல்லாத ஆம்பளையா இருந்தா நீ அமெரிக்கால இருந்த இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை பாரு. பார்த்துட்டு இந்த படத்தோட கதாநாயகன் விக்னேஷ் அவர்களுக்கு அங்க இருந்த ஒரு வாழ்த்து சொல்லு. அது எப்படி விக்னேஷ், நான் நினைச்சத நீ 2 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்ச அப்படின்னு சொல்லி அந்த ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்கள் இயக்குனர் அவர்களுக்கு அங்கிருந்த ஒரு சவால் விட்டு ஒரு பதில் சொல்லு. அங்கிருந்த மாணிக்கத்துக்கு நீ சவால் விட்டு பதில் சொல்லு. அப்ப நீ மீசை இல்லாத ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன், புரியுதா? ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு மறுபடியும் இந்த படத்தோட ஹீரோ ஏற்கனவே எப்படி நாக்கால மூக்க தொட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ட்ரை பண்ணாதுங்க ட்ரம்ப். அது உங்களால முடியாது. ஏன்னா நாக்கால மூக்க ஹீரோ மட்டும்தான் தொட முடியும், வேற யாருனாலையும் தொட முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் மனசை தொட்டிருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இப்ப கூட பாருங்க, படம் பார்த்துட்டே இருக்கும்போது காலையில ஒரு ஷோ பார்க்கறதுக்கு ஒரு தியேட்டருக்கு போயிருந்தேன். ஏன்னா அந்த இடத்துல அந்த ரெட் ஃப்ளவர் அந்த பேனர் வச்சிருந்தாங்கல்ல, அதை கிழிக்கணும்ன்ற நோக்கத்துல தான் போனேன். ஆனால் இந்த படம் பார்த்தவொடனே நான் மனசை மாத்திக்கிட்டேங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த படத்துக்கு ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அமெரிக்காவுக்கு போறேன், ஆஸ்திரேலியாவுக்கு போறேன், உன்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் நான் ஜெயிலுக்கு போறேன். சார் வந்து இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு சில பேர் வந்து யோசிக்கலாம், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவர் தான் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் வந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாக்கிலே மூக்க தொடுவாரு. சும்மா தொடல, பாரதி ராஜா சாரை வச்சுக்கிட்டே தொட்டிருப்பாரு. நாக்குல மூக்கையே தொட்டவன் நானடி அப்படின்னு சொல்லி அப்படி தொடாததெல்லாம் தொட்டவர் தான். வேற எதுவும் போட்டுறாதீங்கப்பா, மனசை சொல்றேன். அப்படி தொடாததெல்லாம் தொட்டவர் தான் விக்னேஷ் சார் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படத்தை தொட்டிருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இவர் மட்டும் நடிக்கல, இவரை சுத்தி உள்ளவங்க அனைத்து கதாபாத்திரமும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. நாசர் சார் நடிச்சிருக்காங்க, தலைவாசல் விஜய் சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ஒய்ஜி மகேந்திரன் சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா கூல் சுரேஷை தவிர எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் முக்கியமா அந்த இயக்குனர் ஆண்ட்ரூ சார் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன தவிர எல்லாரையும் நீங்க நடிக்க வச்சிருக்கீங்க. நடிச்சிருக்கவங்க வேணா சீனியரா இருக்கலாம், ஆனால் அவர்களோட நடிப்பு ஜூனியர் அளவுக்கு இப்ப உள்ள காலகட்டத்திற்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக. நம்ம கன்னடத்தில் என்ன படம், கேஜிஎஃப், அந்த படம் பார்க்கும்போது எப்படி நமக்கு தெரியுமோ அப்படித்தான் இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் அந்த படத்துல வந்து கேஜிஎஃப் படத்துல எல்லாரும் கோட்டு சூட்டு போட்டுப்பாங்க, இதுலயும் கோட்டு சூட்டு போட்டு எல்லாரும் நடிச்சிருக்காங்க ரெட் ஃப்ளவர் படத்துல. அதற்கு காரணம் கோட்டு சூட்டு போட்ட மாணிக்கம் தான் நினைக்கிறேன், தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்கள். நான் படம் பார்க்க வரும்போது கூட கோட்டு சூட்டு போட்டு இருந்தாப்பா வருவேன் அப்படின்னு சொல்லி கோட்டு சூட்டோட வந்திருக்காங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவரை பார்க்கும்போது பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கோட்டு சூட்டு சின்ன வயசுல இருக்கும்போது போட்டாக்க எப்படி இருப்பீங்களா அதே மாதிரி இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு மாணிக்கம்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் பாரத பிரதமர்னு சொன்ன உடனே ஹீரோ அவர்கள் கை தட்டுறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மாலையை கூட சொல்றேன். இப்ப அந்த மாலையை பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்குமா? மாணிக்கம் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப நான் போட்ட மாலைக்கும் இந்த படத்துக்கு சார் பட்ஜெட் ப்ராப்ளம், ஒரு மாலை தான் வாங்கிட்டேன். சூப்பர், பரவாயில்ல. நான் எப்ப பாரு நான் போடுற மாலை வந்து பயங்கர. ஏமா உங்களுக்கு மாலையா? சரி, நான் லேடிஸ்லாம் மாலை போறது இல்லம்மா, நான் திருந்திட்டேன். நான் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை வந்து பாருங்க, கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. விக்னேஷ் சார் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஆனா படம் பார்க்கும்போது இவரா அப்படின்னு தெரியாது. ஏன்னா படம் பார்க்கும்போது இவர் அந்த கதாபாத்திரமா தெரிவாரு. எப்படி நம்ம ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது ஒரு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்கும்போது கையில துப்பாக்கி வச்சிருந்தா ஜேம்ஸ் பாண்ட் எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி ஹீரோ அவர்கள் தெரிவாங்க. ஒரு ப்ரூஸ்லி சண்டை போடும்போது எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி ஹீரோ அவர்கள் தெரிவாங்க. அப்புறம் வேண்டம் அவரை பார்க்கும்போது நம்ம ஃபைட் பண்ணும்போது சட்டையெல்லாம் கழிச்சுனா அவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி படத்திற்கு கச்சிதமாக பொருந்திருக்கிறார். ஏற்கனவே அந்த ரெட் ஃப்ளவர் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க, படத்தோட பேரும் ஒரு கடையோட பேராக இருந்தாலும் அது தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இன்னைக்கு இந்த படத்தோட பேரு ரெட் ஃப்ளவர் அப்படின்னு வச்சிருக்கதா சொல்லி நான் ஏற்கனவே ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தேன். அப்படி இந்த ரெட் ஃப்ளவர்னு இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டு அப்படி இந்த படத்துக்குள்ள என்னதான் இருக்கும், அது மட்டும் இல்ல அந்த ரெட் ஃப்ளவர்னு போட்டு மேல வந்து ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் அடிக்கிற மாதிரி சீன் ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன். அது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப நெருடலா இருந்துச்சு. என்னப்பா இந்த மாதிரி ஒரு பாலியல் சம்பந்தமா இந்த படம் எது இருக்குமோ அப்படின்னு. ஆனால் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ரெட் ஃப்ளவர் அப்படின்ற படத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. உண்மையிலே சொல்றேன் சார், இயக்குனர் பேரு ஆண்ட்ரூ பாண்டியன் இதை போட்டுருந்துச்சு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த படத்தோட போஸ்டர் மட்டும் வச்சு நம்ம படம் எப்படி இருக்குன்னு கணிக்க முடியாது. படம் பார்த்தா தான் அது கணிக்க முடியும். படம் பார்த்தால் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த படத்துல கரு வச்சிருக்காரு அந்த இயக்குனர் திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.